அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம். சிஸ்டம் வித் குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் வீடியோவை நிறுத்த முடியும். நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் மிகவும் நுணுக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம். மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட், டிக்கர் MA. இந்த மதிப்பாய்வு ஜூன் 25, 2025 நிலவரப்படி நடப்புத் தரவை அடிப்படையாகக் கொண்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. பேமெண்ட்ஸ் மதிப்பீட்டில் 48 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு: கழித்தல் 10 இல் 2.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.6 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள் என்பதை நாம் காண்கிறோம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக 2.5 புள்ளிகள். மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் 23.2% இயக்கவியலை காட்டியது. 26.2% என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் $506.23 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $1746 பில்லியன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $6.59 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $178 பில்லியன் ஆகும். சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட் பங்கு சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 28.987%. புத்தக மதிப்பு மூலதனம் 3.708%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் கடன்கள் $18.586 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 282%. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் மோசமானது, கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் 38.5. துணைப்பிரிவில் சராசரி ஜூன் 30. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மோசமான, கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $13,142 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $16,898 மில்லியன் ஆகும். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது, 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 17.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி ஜூலை 6. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான, கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $29,050 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் $35.51 பில்லியன் ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் காட்டி மதிப்பீடு நல்லது, 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 45.2%. துணைப்பிரிவுக்கான சராசரி 21.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு நல்லது, 0.5 புள்ளிகள்.
துணைப்பிரிவில் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 8.61% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 237% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $14,342,000. துணைப்பிரிவில் $4,260,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 37,230,000. துணைப்பிரிவில் சராசரி 13,992,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு 82,300,000 ஆகும். துணைப்பிரிவில் $635,000. துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது 0.5 புள்ளிகள். ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை 0.8%. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.7%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 46% அளவை காட்டுகிறது. மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட். அதே சமயம் துணைப்பிரிவிற்கு RSI நிலை 14 தோராயமாக 51% ஆகும். நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் $558 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $627 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக மாஸ்டர் கார்ட் இன்கார்ப்பரேட்டட். தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்